ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் எண்ட் ஆஃப் த மந்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறோம். ஏடிஎம்ல பேலன்ஸ் செக் பண்ணும்போதெல்லாம் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுது. நமக்கு ட்ரீம்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, ஆனால் பட்ஜெட் தான் இல்லை. நிறைய பேர் மனசுக்குள்ள எனக்கும் பணத்துக்கும் செட்டே ஆகாதுப்பா, என் கையில் சுத்தமாக பணமே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்ட் தான். ஆனால் அதை நம்ம மாற்றணும். நம்ம நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும். அந்த அபண்டன்ஸை நம்ம வேர்ட்ஸால அட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பெஸ்ட் திங் அஃபர்மேஷன்ஸ். அது கூட சேர்ந்து நீங்கள் விஷுவலைஸும் பண்ணும்போது உங்களுக்கு மணி ரொம்ப சீக்கிரமே உங்ககிட்ட நிறைய வரும். அஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு கண்ணை மூடி அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்கள். நான் பணம் ஈர்க்கும் காந்தம். பணம் எனக்கு எளிதாக வந்து கொண்டிருக்கிறது. நான் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் பெற தகுதியானவள். பணம் என் வாழ்க்கையை ஒளியூட்டுகிறது. நான் வாழ்க்கையை ஜெயிக்க வாழ்கிறேன். பணம் என்னை விரும்புகிறது. நானும் அதனை மனதார விரும்புகிறேன். நான் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் பல மடங்கு திரும்பி வருகிறது. என் வங்கிக் கணக்கு நாளுக்கு நாள் வளர்கிறது. வாய்ப்புகள் என் கதவுகளை தட்டி எழுப்புகின்றன. நான் பயமின்றி முதலீடு செய்கிறேன். பயமின்றி சேமிக்கிறேன். வளர்க்கிறேன். குறைவுத்தன்மை எண்ணத்தை நான் விட்டு வைக்கிறேன். நான் என்னை செல்வந்தனாகவே உணர்கிறேன். பணம் எனக்கு அடிமை. நான் அதன் அதிபர். நான் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கிறது. நான் நன்றியுடன் வாழ்கிறேன். என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. செல்வத்தை நான் என் கையில் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் செல்வம், மகிழ்ச்சி, சக்தி ஆகியவற்றில் வளர்கிறேன். பணம் என் நண்பர். அது எப்பொழுதும் எனக்குடன் இருக்கிறது. என் பாக்கெட்டை திறந்த போதெல்லாம் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் என் கனவு வாழ்க்கையை உறுதியாக உருவாக்குகிறேன். நான் செல்வந்தன். பணம் எல்லா வழிகளிலும் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு பணக்காரன். என்னிடம் எல்லா வசதிகளும் இருக்கிறது. நான் நினைத்த பொருளை நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வாங்குகிறேன். இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ண போறோம். கண்களை மூடி நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பேங்குக்குள்ள ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஹாப்பியா போறீங்க. உங்க அக்கௌண்ட்லேருந்து மொத்த பணத்தையும் எடுக்கிறீங்க. கட்டுக்கட்டா எடுத்துட்டு வராங்க. அந்த பணத்தை அவங்க எண்றாங்க. அந்த சத்தத்தை ஃபீல் பண்ணி பாருங்க. உங்க அக்கௌண்ட்லேருந்து வாங்கின பணத்தை எல்லாம் பெரிய பெரிய சூட்கேஸில் வைக்கிறீங்க. ஃபுல்லாக இருக்கு. சூட்கேஸே பத்தலை. அது தூக்க முடியாம தூக்கிட்டு உங்க கார்ல போய் வைக்கிறீங்க. பர்ஸ் ஃபுல்லா பணமா இருக்கு.
உங்க பாக்கெட்ல மொபைல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. எடுத்து பார்க்குறப்போ அமௌண்ட் கிரெடிட்டட்னு வருது. நீங்க பணத்தை எடுக்கிற அந்த நிமிஷம் உங்க அக்கௌண்ட்ல நிறைய பணம் டெபாசிட்டும் ஆகுது. ஹாப்பியா கார் எடுத்து ஓட்டிட்டு வரீங்க. மனசு ஃபுல்லா நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குன்றத நினைச்சு ஹாப்பியா ஓட்டிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்குள்ள ரூம் கதவை திறந்து அந்த சூட்கேஸ்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்து பெட்ல வைக்கிறீங்க. சேர்ல உட்காந்து அவ்வளோ பணத்தையும் சந்தோஷமா ரசிச்சு பார்க்குறீங்க. கட்டு கட்டு கட்டா பணம் ஃபேன் காத்துல அப்படியே பறக்குது. சில்லற காயின்லாம் நிறைய இருக்கு. அப்படியே எடுத்து உங்க டேபிள்ல வைக்கிறீங்க. சில்லற காயின், அந்த காயின்ஸோட சத்தத்தை நல்லா காதுல கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் அந்த பணத்தை வச்சு என்னென்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு ஒரு நோட்ல எழுதிக்கிட்டே இருக்கீங்க பாயிண்ட்ஸ. எல்லாருக்கும் யார் யாருக்கு பணம் தேவை இருக்கோ அள்ளி 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 கொடுக்குறீங்க. அள்ளி அள்ளி கொடுத்துமே அந்த பணம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. ஃபுல் பணமும் இருக்கு. இன்னொரு பக்கம் மெசேஜ் டெபாசிட் ஆகிற மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதுக்கு டபுள் மடங்கா பணம் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. உங்க வீட்டுல எந்த பீரோவை திறந்தாலும் கட்டுக்கட்டா பணம். சந்தோஷமா இருக்கீங்க. உங்க அம்மாக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறீங்க. உங்க வைஃப் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறீங்க. கான்ஃபிடென்ட்டா நடக்கிறீங்க. இந்த யூனிவர்ஸை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், பணக்காரனா இருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி உணர்வோடு இருக்கீங்க. பணத்தை எடுத்து 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 கையெல்லாம் வலிக்குது உங்களுக்கு. திருப்பி பணத்தை டெபாசிட் பண்ண போறீங்க பேங்க்குக்கு. அந்த சவுண்டை கேளுங்க. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் பணக்காரர் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி ஃபீல் பண்றீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்க. பணம் உங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கு. நீங்க தான் அந்த பணத்துக்கு ஒரு மாஸ்டர். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் மனசால உண்மைன்றத நம்புங்க. நீங்க ஒரு பணக்காரர். உங்க கையில எப்பயும் காசு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க மனசுல நினைக்கிறத நடத்தி காட்டுவீங்க. இப்போ அமைதியா இயல்பு நிலைக்கு வாங்க. மணிங்கிறது ஒரு பிளெஸிங். அது ஒரு எனர்ஜி. பணத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் அது உங்ககிட்ட இருக்கும். இந்த அஃபர்மேஷன்ஸையும் விஷுவலைசேஷனையும் டெய்லி ட்ரை பண்ணுங்க. 21 டேஸ்க்குள்ள உங்களுக்கு மணி எப்படி அட்ராக்ட் ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு உங்க கையில 21 டேஸ்க்குள்ள பணம் வந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ அட்ராக்டட் மணி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.